ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இஸ்ரேலின் ஜெருசலேம் பிரதேசத்தில் ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளான ஒரு இடத்திற்கு நமது செய்தியாளர் நேரடியாக விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். மார்ச் 1 ஈரான் நடத்தின மிசைல் தாக்குதலில் ஒரே நேரத்தில் 9 பேர் கொல்லப்பட்டிருக்கோம். ஒரு சினகா பார்க்குறீங்களா, சினகா அதன் ஒட்டியுள்ள வீடு இதெல்லாம் சேதமடைஞ்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அடுத்து நான் காமிக்கிறேன் இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இஸ்ரேல் மீது ஈரான் மிக கடுமையான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலுக்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் இதுவரை மேற்கொண்ட பல தாக்குதல்களில் மிக முக்கியமானதும் அதிக சேதத்தை ஏற்படுத்திய தாக்குதல் என்றும் ஜெருசலேம் பகுதியில் உள்ள பெய்ட் ஷெமேஷ் மீதான தாக்குதலை கூறலாம். இஸ்ரேலின் ஜெருசலேம் மாகாணத்தில் ஜெருசலேம் நகருக்கு மேற்காக சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பெய்ட் ஷெமேஷ். இந்த நகரத்தின் மீது கடந்த 1 ஞாயிற்றுக்கிழமை ஈரானின் ஒரு ஏவுகணை வீழ்ந்து வெடித்ததில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 9 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். 40க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்திருந்தார்கள். அந்த நகரத்தில் இருந்த யூத பிரார்த்தனை கூடமான சினகோக்கில் இருந்த பாம் ஷெல்டரின் மீது நேரடியாக ஈரான் ஏவிய அந்த ஏவுகணை வீழ்ந்து வெடித்ததாலேயே அத்தனை சேதம் ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது. குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று அந்த குண்டுவெடிப்பினால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி நேரில் கண்டறிந்ததுடன் அந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து அங்கிருந்து மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்ற காட்சிகளையும் பதிவு செய்திருந்தார் நமது செய்தியாளர் பென் டேவிட் தாஸ். அந்த யுத்த கடத்திற்கு நாங்களும் இணைந்து பயணிப்போம். நம்ம இப்போ பெய்ட் ஷெமேஷ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். பெய்ட் ஷெமேஷ் இடம் வந்து மார்ச் 1 ஈரான் நடத்தின ஏவுகணை தாக்குதலில் 9 பேர் இறந்துருக்காங்க. இந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். அந்த எப்படி வந்து மிசைல் அட்டாக் நடந்திருக்கு, சேதங்கள், இதையெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு நினைக்கிற இடம் தான் மார்ச் 1 ஈரான் நடத்தின மிசைல் தாக்குதலில் ஒரே நேரத்தில் 9 பேர் கொல்லப்பட்டிருக்கோம். ஒரு சினகா பார்க்குறீங்களா, சினகா அதன் ஒட்டியுள்ள வீடு இதெல்லாம் சேதமடைஞ்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அடுத்து நான் காமிக்கிறேன் இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஏன்னா இந்த தடவை ஈரான் யூஸ் பண்ண அந்த ஈரான் ஏவுகணையில் வந்து அவர் யூஸ் பண்ண அந்த அம்யூனிஷன்ஸ், கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸ், அது கொத்து குண்டுகள் அந்த மாதிரியான ஒரு வகையை சார்ந்தது. எப்படின்னா ஹிட் பண்ணது இந்த இடத்துல தான் வந்து ஹிட் பண்ணது. நீங்கள் பார்க்குறீங்க தரமட்டமாகிடுச்சு. அப்போது இதில் அந்த ஏவுகணை வந்து இதில் தாக்கும் பொழுது அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த கொத்து குண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்னு சொல்லலாம், ஒரு 300 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 300 மீட்டர் சுற்றளவில் இருக்கிற வீடுகள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை இங்கே உண்டு பண்ணியிருக்கு. இதுதான் நான் பார்க்குறோம். நான் உங்களுக்கு அடுத்து நான் நடந்து போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடுகளில் மக்கள் வந்து வீடுகள்லாம் எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க, காலி பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் ஷெல்டர், பப்ளிக் பாம் ஷெல்டரும் இங்கே இருக்கு. சைரன் அடிச்சுன்னா மக்கள் எல்லாமே ஓடி வந்து வீட்டில் ஒழிச்சிருக்காங்க. இதுக்கு கீழே கண்டது சினகாவும் இருக்குது. இப்போ அப்படி ஓடி ஒழிச்சும் பொழுது என்னன்னா கரெக்டாக உள்ளே போயிருக்கும். அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மிசைல். இதில் இப்போ இங்கே பேசணும் தொழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிலர் அடையாளம் கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம ஊரில் மார்ச் இருக்குல்ல, அந்த மாதிரி சில உடலுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அடையாளம் தெரியாமல் உருக்குலைஞ்சு போயிருக்கு. அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து இவருடைய குடும்பங்கள் அங்கே போஸ்டர்ஸ்லாம் வந்து கண்ணீர் எழுதி போஸ்டர்ஸ் பார்க்குறோம். நம்பர் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இப்போ தான் தேடுதல் வேலை முடிஞ்சிருக்கு. டபுள் ஸ்கூல்ல ஈடுபாடு இதுக்குள்ள தேடிட்டு இருக்காங்க. இருக்கிற ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் அந்த பகுதியில் இருக்கிறத பார்க்கலாம். அந்த பசங்க எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க.
நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குற இந்த வீடுகள்லாம் வந்து வீடு ஓடுகள்லாம் இல்லையா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா மிசைல் வந்து ஹிட் பண்ண இடம் வந்து இங்கே இல்லை, ஹிட் பண்ண இடம் வந்து மேலே இருக்குது. அப்போது இந்த தடவை ஈரான் வந்து யூஸ் பண்ண அந்த ஏவுகணையுடைய வார்ஹெட் வந்து அந்த முன்னாடி இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் அப்படின்னா, அதாவது கொத்து குண்டுகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கிளஸ்டர் ஹெட் உள்ள மிசைலை தான் வந்து இப்போ ஈரான் ஏவிருக்கு. அப்போ இதனுடைய அடையாளம் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. எப்படின்னா நார்மல் மிசைல் ஹிட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கிராட்டர், ஒரு பெரிய குழி உண்டாகும், அதுலேருந்து வெடிச்சு சதுரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மிசைல் வர 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 அது அப்படியே வந்து பிரியும். நீங்கள் இப்போ இந்த கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம். அப்படியே வந்து இது பார்த்தீங்கன்னா 12, 8 அல்லது 12 சின்ன சின்ன மிசைல்ஸ் மாதிரி அப்படியே வெடிச்சு சதுரும். சேதம் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ஈரான் வந்து இந்த பகுதியில் யூஸ் பண்ணது. இப்போ நான் காமிக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிற வீடுகளுடைய அந்த ஓடுகள்லாம் பார்த்துக்கோங்க. அதே போல் மேலே போக 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 நான் காமிக்கிறேன். அங்கே உள்ள ஒரு ஹவுஸ் ஓனருடைய ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ நான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர்கிட்ட தான் நம்ம பேசுகிறோம். ஸோ you're the house owner. What's your name? Yes, I'm Mordechai. Hi. Mordechai. So how it feel now? So at the time you were here? Very hard. It's very hard. Okay. We all first we need to say thank you for God that we are okay. We feel good. We went out to my brother. It's very hard that everything is broken and we cannot live here. Yeah, so you are evacuating your houses now? Yeah, we're going out. We evacuate. We're going until we're gonna. There's insurance and everything in Israel. Oh. Until we're gonna try to fix it again. So how many kids you have? Family. What about your family? My family is here in the church. There's more. My brother. We went there. Okay. We are 6 people. Okay. And I hope you guys everything's gonna be okay. Sure. We are praying for have you. to say. Sure. All So how many people killed here in this time? 9. 9 people. 9 people. Oh. Men, children, kids. Yeah. It's very hard. All my neighbors for the years. It's very so hard. sad. It's very hard. Yeah. They now more half of them just buried now, and another's in Abu Kabir. If you know this place, it's a hospital to recognize the people Okay. because they was burned. Oh. So unfortunately, it's very sad. It's very sad. Yeah. So thank you so much. You too. Yeah. Have a good day. Yeah. So, I will take some pictures from over here. Okay. Thank you. Yeah. So இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து உள்ளுக்குள்ளே பயங்கர டேஞ்சராக தான் இருக்குது. நீங்கள் அவர் பேசுறதை கேட்டிருப்பீங்க. 9 பேர் இந்த அட்டாக்ல கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த ரூஃபில் எல்லாமே அட்டாக் ஆகிருக்கு. அதான் வந்து பொருட்கள்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே அப்படியே உங்களுக்கு הנה אבל. לא, אל תביא לי את אלה. אלה חלשות אלה. לא, אל תבקע. Let's pick up with the crayons. Bomb shelter in the beds, blankets. எல்லாமே
இந்தியா. சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடுங்களை வெக்கேட் பண்ணுறது சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடு ஓடெல்லாம் உடஞ்சிட்டு பார்க்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது. இங்குள்ள வீடுகள் கம்மியாக இல்லை, வேலை நடந்துட்டு இருக்கு. வீடெல்லாம் வந்து எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டாங்க. இந்த வீடெல்லாம் ரொம்ப சேதம். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கொத்து குண்டுகள் மாதிரியான அது அந்த வெடி அம்யூனிஷன்ஸ், கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸ், அது வெடிச்சு சேதப்படுறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாமே டேமேஜ் ஆகிற பார்க்குறீங்க. நான் வந்து இப்போது ரைட் சைடில் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த வீட்டில் இந்த கான்கிரீட் எல்லாமே உடஞ்சிருக்கு. ஃபுல்லாக போலீஸ் வந்து பிளாக் வச்சுருக்காங்க. மிசைல் ஹிட் பண்ண இடத்த இப்போ நான் காமிக்கிறேன். அது பக்கத்தில் போகிறோம். ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா வீடுகள், ரைட் சைட்லையும் சரி லெஃப்ட் சைட்லையும் சரி எல்லாம் டேமேஜாக இருக்குது. வீடெல்லாம் ஒருக்கெல்லாம் காலி பண்ணிட்டு வராங்க. ஒருக்கெல்லாம் காலி பண்ணிட்டு போகிறாங்க. வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம இந்த வீட்டை ஓனர் தான் நம்ம பார்த்தோம். பாருங்க நைட்டு எங்களுடைய நிலைமை. இந்த மேலே பார்க்குறேன் அங்கே தான் வந்து பார்க்குறீங்க. அந்த இடம் வந்து சின்னதாக கொண்டு இதுதான் வந்து மெயின் பில்டிங். இது வந்து வீட்டு என்ட்ரன்ஸ். வீட்டோட என்ட்ரன்ஸ் மசூதி சாரி சின்னகா.
யுத்தத்தில் ஈடுபடுகின்ற தேசங்களின் ஆவண காப்பகங்கள் என்பன எப்பொழுதுமே வாய்பிளந்து கிடக்கின்ற அதனது கட்டிடக் காட்சிகள்தான். இதுபோன்ற எத்தனை காட்சிகளை எங்கெங்கெல்லாம் காணப் போகின்றோமோ என்பதுதான் அனைவர் மனங்களிலும் காணப்படுகின்ற அச்சமாக இருக்கின்றது. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.